சின்ன மருமகள் அப்கமிங் எபிசோடில் இங்கே ராஜாங்கம் காலையிலேயே மோகனாவை கூப்பிட்றாரு. மோகனா, என்னம்மா சமையல் இன்னைக்கு அப்படின்னு கேட்க, எப்போதும் போல தான் மாமா அப்படின்னு சொல்லவும் ராஜாங்கம் சொல்கிறாரு, மோகனா இன்னைக்கு விருந்து மாதிரி தடபுடலாக சமைக்கிறீங்க. நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இன்னும் 2 நாளில் என்ன ரிசல்ட் வரப்போகுது அப்படின்னு சொல்லி நேற்று வரைக்கும் நான் பயந்துட்டு இருந்தேன் மோகனா. ஆனால் இப்போ எனக்கு எந்த பயமும் இல்லைம்மா. ரொம்ப நிம்மதியாக இருக்கேன். நேற்று நடந்த அந்த விஷயம் என்ன டோட்டலாக இப்போது நிம்மதியாக்கிடுச்சு. கண்டிப்பாக அமைச்சர்கள்லாம் ரொம்ப பெருமைப்பட்டாங்க. காலைல கூட கால் பண்ணி அமைச்சர் ரொம்ப பெருமையாக பேசினாரு. ராஜாங்கம், இந்த வருஷம் இல்லை, இன்னும் எத்தனை வருஷம் வந்தாலும் சரி, நீங்கள் தான் இந்த ஊருக்கு எம்எல்ஏ. நீங்கள் அடுத்ததாக உங்களுக்கு அமைச்சர் பதவிக்கு சீட்டு தரலான்னு சொல்லி ஐயா சொல்லியிருக்காரு. நீங்கள் மேலும் மேலும் பயங்கரமாக வளர போகிறீங்க. அதுக்கெலாம் ஒரு காரணம் நீங்கள் பண்ணது நல்லது. ஆனால் அந்த நல்லதை எடுத்து சொல்லக்கூட நல்ல உள்ளம் வேணும்னு சொல்லுவாங்க. அந்த நல்ல உள்ளம் உங்கள் மருமகளுக்கு இருக்குது. அதனால தான் நீங்கள் பண்ண புண்ணியத்தை வச்சு இன்றைக்கி உங்கள் மருமக உங்களை பெருமைப்படுத்தியிருக்காங்க. எல்லாருமே அவங்க அப்பா பண்ண புண்ணியத்தை வச்சு தான் ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் நீங்கள் பண்ண நல்லதை சொல்லி காட்டி உங்களை மேலும் மேலும் பெருமைப்படுத்தியிருக்காங்க உங்கள் மருமக. கண்டிப்பாக உங்கள் மருமக இருக்க வரைக்கும் உங்களுக்கு வெற்றி தான் ராஜாங்கன்னு சொல்லி அமைச்சர் காலையிலேயே ரொம்ப பெருமையாக பேசினார் மோகனா. மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது. அதனால் இன்றைக்கி நல்லா தடபுல்லாக சமையல் ரெடி பண்ண, இன்றைக்கி ஒரு பிடி பிடிச்சிருவோம் அப்படின்னு ராஜாங்கம் சொல்கிறாரு. அதை பார்த்த ஈஸ்வரி ரொம்ப கடுப்பாகிறாங்க. ஈஸ்வரி, தாமரை, சாவித்திரி 3 பேர் ரூமில் போய் பேசுகிறாங்க. என்ன ஆத்தாச்சு, இப்படி ஆயிடுச்சு, நான் என்னமா பிளான் பண்ணியிருந்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சாவித்திரி சொல்கிறாங்க, அதான் நீ எனக்கு ஒன்றும் புரியலை அப்படின்னு சொல்கிறாங்க. சே, நான் என்னம்மா நினச்சேன் ஆத்தாச்சு, எப்படியும் இந்த பிரச்சனை பெருசாகும், தமிழ்ச்செல்வியை இதை வச்சு வீட்டோட துரத்திடலாம்னு நினச்சேன். ஆனால் இங்கே மாமா எல்லாத்தையும் கெடுத்துட்டாரு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலேன்னு சொல்கிறாங்க. இங்கே தான் சாவித்திரி தாமரையும், விடுங்க, கண்டிப்பாக வேறு எதுனா பிளான் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு இருக்கும் போதே அங்கே சாவித்திரியை கூப்பிட்டோன்னே, தாமரை வா, அண்ணன் கூப்பிட்றாரு பேர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிடுறாங்க. போன உடனே ராஜாவும் கேட்குறாரு, என்ன சாவித்திரி ரொம்ப அமைதியாக இருக்க, கூட போயிட்டு மோகனா கூட போயிட்டு நல்லா சமைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தாமரையை கூப்பிட்டு ராஜாங்கம், தாமரை போய் தமிழ்ச்செல்வியை கூட்டுவாமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏமாம்மா அப்படின்னு கேட்டால், போய் கூட்டமா போமா அப்படின்னு சொல்லவும் தாமரை நேராக போய் தமிழ்ச்செல்வி கூப்பிட்றாங்க. தமிழ்ச்செல்வி, நான் மாமா கூப்பிட்டாரு வா அப்படின்னு சொல்லவும் தமிழ்ச்செல்விக்கு ஒன்றுமே புரியல. என்னவா இருக்கும், மாமா நம்மளை கூப்பிட்றான்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி அங்கேருந்து வேகமாக ஓடி வராங்க. ஓடி வந்து சொல்லுங்க மாமா அப்படின்னு கேட்க, என்னம்மா பண்ணுற அப்படின்னு கேட்குறாரு ராஜாங்கம். மாமா வேலை செஞ்சுட்டு இருந்தேன் மாமா. அப்படியாம்மா, சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை மாமா, இன்னும் சமைக்கலை. நீ எதுவும் தனியாக சமைக்க வேணாமா, நீ மதியம் இங்கேயே சாப்பிட்ரு, எல்லாருக்கும் சமைக்க சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்ல, இல்லை மாமா பரவாயில்ல, நான் அங்கேயே சாப்பிட்டுக்கிறேன். இல்லைம்மா, நான் சொல்கிறேன்ல, இங்கேயே சாப்பிடு ஓகேவா அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒன்று ராஜன் கேட்குறாரு, ஏம்மா நீ பண்ண காரியங்கிறது எனக்கு மறக்க முடியாத ஒன்று தான். நீ என்னை அவமதிச்சிட்ட, ஜெயிலுக்கு அமிச்சிட்டேன்னு சொல்லி தான் நான் உன் மேலே கோபமாக இருந்தேன், பேசாமல் இருந்தேன். ஆனால் நீ நேற்று பண்ண காரியம் என்ன எல்லாத்தையுமே மறக்க வச்சிருச்சு. உண்மையிலேயே நேற்று ஊர்க்காரங்க மத்தியிலையும் அமைச்சர்கள் மத்தியும் நான் ரொம்பவே அசிங்கப்பட இருந்தேன். ஆனால் நேற்று நீ என்ன பண்ண காரியம் கண்டிப்பாக நான் உனக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். உனக்கு என்ன விருப்பம்னு சொல்லுமா, உனக்கு கண்டிப்பாக நான் எதனா கைமாறு பண்ணி ஆகணும், என்ன ஆசைப்படுறேன்னு சொல்லுமா அப்படின்னு சொல்ல, உடனே அந்த தமிழ்ச்சி சொல்கிறாங்க, மாமா நான் எதுவும் ஆசைப்பட்டோ எதிர்பார்த்தோ இதெல்லாம் பண்ணல மாமா. எனக்கு உங்கள் மேலேயும் இந்த குடும்பத்து மேலேயும் எப்போதுமே நல்ல மரியாதை இருக்குது. அந்த மரியாதையை காப்பாற்றுறது என்னுடைய கடமை. உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது கண்டிப்பாக அதை நான் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. அதனால தான் அப்படி பண்ணேன். மற்றபடி நீங்கள் எதிர்பார்த்தோ இல்லை என்னை மருமகளாக ஏற்றுப்பீங்கன்னு நினச்சி கூட அதெல்லாம் பண்ணவே இல்லை மாமா. எப்போதுமே நீங்கள் எது பண்ணாலும் அது கரெக்டாக இருக்குன்னு எனக்கு தெரியும். அதனால் எப்பயும் எதிர்பார்த்து நான் எதையும் பண்ண மாட்டேன் மாமான்னு சொல்லவும் இங்கே அப்படியே ராஜாங்கம் பூரிச்சு போயிடுறாரு. ச்சே, நம்ம மருமக நம்மள மாதிரி இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு, சரிம்மா நீ போய் உட்காரு, ரெஸ்ட் எடு, சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்து இங்கே தாமரை சாவித்திரி ஒன்றுமே பேச முடியாமல் அப்படியே உறைஞ்சி போய் நிற்கிறாங்க. இந்த பக்கம் சித்ராவும் ஈஸ்வரியும் பேசிக்கிறாங்க. ஏய் சித்ரா, பாத்தியாடி இந்த ஆள் எப்படி ஆகிட்டான்னு சொல்லிட்டு, நம்ம இந்த தமிழ்ச்செல்வியை இந்த வீட்டை விட்டு துரத்த என்னென்னமோ பிளான் போட்டுட்ருக்கோம். இந்த ஆள் நானா இப்போது தமிழ்ச்செல்வியை கூப்பிட்டு பேசுகிறாரு. போகிற போக்க பார்த்தா சேதுக்கிட்டையும் பேசிடுவார் போலடி இவர். ச்சே, நான் என்னம்மா நினச்சேன், இந்த எலெக்ஷனில் இந்த ராஜாங்கம் தோற்று போயிடுவார்,
அடுத்த முறை எலெக்ஷன் வரும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன ஜெயிக்க முடியாது, போஸை நிற்க வைங்கன்னு சொல்லி போஸை எப்படியாவது எம்எல்ஏ வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் கருப்பு என்னென்னமோ கனவு பேசுறாரு. எல்லா கனவுலையும் இந்த படுபாவி மண்ணாலே போட்டுட்டா. இவன் சும்மா விடக்கூடாது. இது வரைக்கும் தமிழ்ச்செல்வி பண்ணதெல்லாம் தப்பா தெரிஞ்சது. தாமரை கூப்பிட்டு தாமரை அவன் அப்பா சொன்ன உடனே அவ்வளோ முதல்ல கதை முடிக்கணும். இப்போ எல்லாரும் வச்சுக்கேன் இதெல்லாம் கண்டிப்பா நம்ம நீ சொல்ற சரிதான் மாமா அப்படின்னு சொல்லி எனக்கு எதுவும் நடக்காது. அப்பா என் மாப்பிள்ளைக்கு இப்பயாச்சும் புத்தி வந்துச்சு. அடிச்சு கண்ணாடி திறந்துருக்கு. தாமரை போட்டு தள்ளி இந்த பார்வையில பாரு மாப்பிள்ள, இந்த பிரச்சனை பண்றது எல்லாமே கரெக்டா தெரியுமா? இங்க ஈஸ்வரியும் மனசு வச்சு பேசுறாங்க. நீ எல்லாத்தையும் விசாரிச்சனா கண்டிப்பா கண்டுபிடிச்சலாம் மாப்பிள்ள. அன்னைக்கு பேசுறத கேட்ட மாதிரி இன்னைக்கு மலர் சும்மா கேட்கல, எல்லாத்தையும் வீடியோவா எடுத்துறாங்க. சூப்பர் மாப்பிள்ள. பாவீங்களா மாப்பிள்ள நீங்க பண்ண தப்பு மேல தப்பு போடாதுன்னு சொன்னாங்க. இன்னமும் நம்ம தமிழ் சொல்ல கூப்பிடக்கூடாது. கொல்ல போறீங்களா? இந்த வரேன் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு மலர் நேரா ஓடி போய் சேது தாமராங்க. தாமரையோட சித்த பார்த்துட்டு பசு பேசும் தம்பி அப்படின்னு சொல்றாங்க. ஆமா என்ன பேச அவருடைய ஆளுங்க வந்து அன்னைக்கு மலர்ல வீடியோ போட்டு காட்டுறாங்க. ஒரு பேச்சு போயிட்டு அன்னைக்கு தமிழ்ச்செல்வி ஹோட்டல்ல அடிச்சு நோக்குனது யார் தெரியுமா? சொன்னது தாமரை தான். யாருமா மாதிரி ஒரு பேச்சு சொல்றாரு. இந்த குடியார பசங்க என்ன பிரச்சனை பண்ணி அடிச்சு நோக்கிட்டாங்க. நம்ம பக்கத்து ஊருக்கு போவோமா, போயிட்டு விசாரிச்சு பார்ப்போம். ஐயோ இல்ல அப்படி அது உண்மையா அந்த ஹோட்டல்ல அடிச்சு நான் வீட்டுல பிளான் தான். அந்த ஹோட்டல்ல அடிச்சு வெளில கிடையவே கிடையாது. தமிழ்ச்செல்வியோட அம்மா அப்பாவை அடிச்சு காலி பண்ண சொல்லி எல்லாமே பிளான் பண்ணி ஒரு பையன் சொல்ல என்னமா சொல்றேன். இதெல்லாம் நம்ம வீட்டுல யாரோ தான் மாப்பிள்ள இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. சேது ஒண்ணு அதை தெரிஞ்சமா கேட்டுட்டேன். ஆமா கேட்டுதான் மாமா போய் சொல்ல போறேன். அதனால ஒரு சில வாலி பசங்க பேசினாங்க. அதனால சொன்ன வச்சு உதவி பண்ணுங்க. யாருமா சொன்னா நடந்த விஷயம் அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போயிட்டு அன்னைக்கு நம்ம செல்லப்பண்ணி ஹோட்டல்ல அடிச்சு விட்டாங்களா அந்த வீடியோவை காட்டுறாரு. சொந்தக்கார பையன் ஒருத்தர் இருக்குன்னு சொன்னீங்களே யாருன்னு அப்படின்னு கேட்கவும் அவரு ஒரு பேர் சொல்றாரு. ஆமா என் சொந்தக்கார பையன் தான், மாமா பக்கத்துல தான் இருக்கான். உங்க அத்தை அன்னைக்கு அடிச்சு விட்டாங்க சொன்னா இவங்க 3 பேர் பிளான் பண்ணி தான் யாருன்னு சொல்லி அடிச்சு விட்டாங்களா? எல்லாத்துக்கும் பக்கத்துல பசுன்னு ஒருத்தர் இருக்காரு. உங்க மொத்தமா ஒளி சேது தெரியுமே, சேதுவோட அத்தை பொண்ணு தாமரை தாமரை சுத்தப்பா தானே அது எல்லாமே அவர் சொல்லி தான் அடிச்சு விட்டாங்க. இல்லாம இப்போ அது இல்லாம குடும்பத்தை சொல்லி தான் செஞ்சாங்களா அப்படின்னு சொல்லவும் சேர்ந்து கோபப்படுறாரு. ஒட்டுமொத்தமா சொல்றீங்க அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. இருமாப்ல விசாரிக்கணும் இருமாப்ல அப்படின்னு சொல்லிட்டு காப்பாத்து தனியா வராங்க. பாத்தியமா அந்த வீடியோ பார்த்தோம்னா சேதுக்கும் கருப்புக்கும் பயங்கர அதிர்ச்சி ஒரு சொல்லி தான் மாப்ள என்ன மாப்ள இது நான் கேள்விப்பட்டேன்னு சொல்றேன். பாரு அந்த பையனை போய் பார்த்து சித்தம் பேச பாத்தியா அதுல தாமரை சாவத்திக்கு உடஞ்சிருக்கான். கருப்பு சேது அடிச்சிட்டு பக்கத்துல இருக்குனால நீ நினைச்ச சொன்ன அட்ரஸ் அந்த பையனை போய் விசாரிக்க வீட்டுக்கு அன்னைக்கு அந்த ஹோட்டல் அடிச்சு நீ அப்பா அப்படி கேட்கும். சேது பார்த்தா பயந்துறான். சேது நேரமான அண்ணன் தான் எனக்கு அடிச்சாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஐயா இப்ப சொல்லுங்க உண்மையாவே யார் அனுப்பினாங்க, யார் அனுப்பி நீங்க வந்து ஹோட்டல் அடிச்சு வைக்கிறீங்க? உங்களுக்கு எதுவும் பர்சனலா 4 பேர் பிடிச்சிட்டு வந்து அடிச்சிங்களா இல்ல யாராவது சொல்லி அடிச்சிங்களா அப்படின்னு இதெல்லாம் காரணம் வீட்டுக்குள்ள தான் இருக்கான்னு சொல்ல அப்ப வந்து என்னடா கருப்பு காட்டு ஹோட்டலோட மருமவன் அப்பா தண்ணி காட்டு அதை பார்த்தா அப்போ தெரியும் அவனுக்கு அடிச்சு அடி ஞாபகம் இருக்குல்ல கூப்பிடுறான். அதனால நீயா ஒழுங்கா உண்மை சொல்லிட்டா கூப்பிடுறாரு. 4 பேரும் வராங்க. நீ இதெல்லாம் போய் சொன்னா கண்டிப்பா மாப்பிள்ளை திரும்பவும் அடிச்சு துவைச்சு தோசை பார்த்து சோறு போட்டு வளர்த்ததுக்கு அந்த பையன் ஒண்ணு வீட்டுக்கு நீங்க துரோகம் பண்றீங்களா? இங்க பசுபதி இருக்காங்களா மனுஷன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு யாரையா சொன்னா அப்படின்னு ஒண்ணுமே புரியல. அதான் தெரியல அப்படின்னு மறுப்பு திரும்ப சேர்த்து பலான வர்றவங்க போய் அப்படியே அரவண்ட ஒண்ணே சொல்லி நான் உண்மை எல்லாத்தையும் ஐயோ நம்ம பேச மாதிரி எப்படி வெளியே வந்து வீட்டுல தாமரை இருக்காங்களே தாமரை சொல்லி தான் இதெல்லாம் பண்ணணும் பயங்கர தெரிஞ்ச உடனே சேது இங்க செம்ம கண்டாடுறாரு. ஆமா அப்ப நீ சொல்றதெல்லாம் உண்மைதான் மாமா அப்படின்னு சொல்ல அதுதான் மாப்பிள்ள நான் சொன்னல நம்ம வீட்டுல ஒரு ஆள் சொல்லி தான் நடந்திருக்காப்ல. நீங்க தான் தமிழ்ச்செல்வி தங்கச்சி தப்பா நினைச்சிருக்கீங்க. தமிழ்ச்செல்வி தங்கச்சி குடும்பத்தை வாழ வைக்கணும்னு நினைக்கிற மாப்பிள்ள அப்படின்னு சொல்ல சரி மாமா மாமான்னு சொல்லிட்டு நேரா போறாங்க. போயிட்டு தாமரை கூப்பிட சேது கூப்பிட்டு தாமரை அப்பதான் வராங்க. 4 பேர் ஓடி சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு தாமரை அப்பத்த சொல்றாங்க உனக்கு பக்கத்து உள்ள பசங்க சித்தப்பா இருக்காரா அப்படி கேட்க கால் மண் எடுத்து சாப்பிட்டவங்க ஏமாமா அப்படின்னு கேட்டுட்டு தாமரை உங்களை யோசிக்கிறாங்க பையன் அதை பத்தி நாளை கால் வெட்டி போடுவேன் ஏதாவது உண்மை தெரிஞ்சு ஓடி போயிருன்னு சொல்லிட்டு சரி தாமரை ரொம்ப சந்தோஷமா இருக்கு சித்தப்பாட்ட பேசுகிறீங்க தமிழ்ச்செல்வி பேசணுமா பார்த்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க கொஞ்சம் கால் பண்ணி பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. பாட்டி கூப்பிடுறாங்க ஏமாமா தமிழ்ச்செல்விமா கொஞ்சம் பேச கால் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம். வீட்டை தாமரை குழந்தைங்க ஒன்ன போய் என்னடா தாமரை சொல்லு தாமரை தமிழ்ச்செல்வி வீட்டை மாதிரி ஹோட்டல் அடிச்சு மருமகளாம் உள்ள வரல இந்த 4 பேரும் வீட்டை விட்டு அடிச்சு என்ன பண்ண ராஜா பிளான் இருக்கா